ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தும்பைச்செடிங்க. இந்த தும்பைச்செடியில் வேர்லேருந்து, இலையிலேருந்து, பூவிலேருந்து எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க. இது நான் வெறும் வீடியோக்காக சொல்லலாங்க. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். சென்னை, கோவை, திருநெல்வேலின்னு சொல்லிட்டு 3 ஏரியா தண்ணியும் மாற்றி மாற்றி குடித்து சீக்கிரமாக சளி பிடிச்சி ஒரு வாரமாக சளியிலேருந்து குணமாகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேங்க. எப்போதுமே சளி பிடிச்சா ஒரு 10 நாள் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இந்த டைம் ரொம்ப அதிகமாகிட்டுங்க. 1 மந்த்துக்கு மேலே சளி வந்து தீரவே இல்லை. கடைசியா என்னாச்சுன்னா, சைனஸ்ன்னு சொல்லிட்டு டேப்லெட்டாக குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 10 நாள் தொடர்ந்து சாப்பிடணும். வேறு வழி இல்ல. 15 நாள் டேப்லெட் குடுத்துருக்காங்க. என்னதான் சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஒரு 6:00க்கு மேல ஹெவியா ஹெட் பெயின் ஆரம்பிச்சுருங்க. அந்த ஹெட் பெயின் என்னால தாங்கவே முடியல. இன்ஜெக்ஷன் போட்டாலே பரவாயில்லன்னு சொல்லிருவேங்க. இதுவரைக்கும் இன்ஜெக்ஷனே போட மாட்டேன். அவ்வளோ சீக்கிரமா இன்ஜெக்ஷனே போட மாட்டேன். ஆனா, என்னாலேயே தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட போயிட்டேங்க. ஸோ அப்போ தான் ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தும்பை இலைய வந்து போட்டு ஆவி பிடிச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே இந்த மாதிரி நீர் கோர்த்துருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள், சளி வந்து நல்லா இறங்கிரும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்த்தேங்க. 100% ஒர்க் ஆகுது. நீங்கள் நார்மலாக துளசி, இல்லை கற்பூரவள்ளி, வேப்பிலை போட்டு பிடிக்கிற ஆவியில் கொஞ்சமாக ஒரு தும்பை இலையும் நொச்சி இலை கிடச்சிதுன்னு அதையும் போட்டிங்கனாலே போதுங்க. அதுலேயும் இந்த தும்பை இலை வந்து சொன்ன மாதிரி பூ, வேர், இலை எல்லாத்தையும் சேர்த்தே போட்டுருங்க. கண்டினியூஸாக ஒரு 2-3 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த ஹெவியாக இருந்த ஹெட் பெயின் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அந்த கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எனக்கு அந்த ஹெட் பெயின் இருந்தது. அதுவும் டேப்லெட் சாப்பிட சாப்பிட சரியாயிடுச்சுங்க. என்ன தான் நானே கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலும், இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய மூலிகைகளோட பயன்கள் என்னங்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்குங்க. நான் வீடியோஸ் ஏகப்பட்டது நெட்லேயும் இருக்குது. இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆனாலும் நம்மளாம் இதெல்லாம் தேடி போய் பார்க்குறதில்ல. நமக்கு ஒன்று ஆகும்போது தான் யாரோ ஒருத்தங்க மூலமாக இந்த மாதிரி தெரியுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருந்தும் அதை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோங்க. அதில் ஒன்று தாங்க இந்த தும்பை. அது மட்டும் இல்லை, சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் பிடிக்க போகும்போது இந்த தும்பை பூவில் தாங்க அதிகமாக தேன் வந்து பட்டர்ஃப்ளை உரியும். ஆக்சுவலாக இதில் வீடியோவில் பார்த்த மாதிரியே தேங்காய் பூ மாதிரி இருக்கக்கூடிய இந்த தும்பை பூ வந்து லைட்டாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதில் ஒரு சிறு துளி வந்து தேன் இருக்குங்க. அதை நீங்கள் வீடியோவில் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதை மட்டும் நாங்கள் வந்து எடுத்து விளாடுவோங்க. அப்புறம் இதில் இருக்கிற பட்டர்ஃப்ளையை பிடிக்கிறதுக்காகவே காடெல்லாம் சுற்றி சுற்றி விளாடுவாங்க. ஆனால் இதோட பயன்கள் என்னன்னு தெரியாமல் சும்மா நாங்கள் பட்டர்ஃப்ளை பிடிக்கிறதுக்கும் எங்களோட விளையாட்டு பர்பஸ்க்காகவும் வச்சு விளாண்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த தும்பப்பூவை எப்படி சொல்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஏரியாலையும் வேறு வேறு பூ பேர் சொல்லலாம். இது வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் தும்பன்னு சொல்லுவாங்களான்னு தெரில. ஆனால் எங்கள் ஏரியாவில் யாருமே பெருசாக இதுக்கு பேர் சொன்னதில்லை. நெட்டில் ப்ரௌஸில் தேடி பார்த்ததுக்கப்புறம் இதோட பேர் தும்பைன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க. உங்கள் ஏரியாவில் இந்த செடிக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கலாம் எத்தனை டிஃப்ரெண்ட்டான பேர் இருக்குது இந்த செடிக்குன்னு சொல்லிவிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.